கடன் பிரச்சனை நிறையா இருக்குதுங்க. இதுக்கு என்ன தான் பண்ணணும்னு தெரியலங்க. நானும் எவ்வளோ வழிபாடு பண்ணியிருக்கேன். பட் ஆனால் பெருசாக நிவர்த்தி அடைய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப கடன் வாங்க வேண்டியதாகவே இருக்கா. வாங்கின கடன் திருப்பி என்னால் கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட முருகர் வழிபாடு செஞ்சால் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அதற்கான தீர்வுகளும் நமக்கு வந்து சேர்ந்து நம்ம கடன் சீக்கிரம் அடைக்கக்கூடிய தன்மை வந்துடுவோம். பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும். நம்ம கடன் கொடுத்துன்னா அது நமக்கு திரும்ப வர ஆரம்பிச்சிடுவோம். எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் சரி அடைக்க ஆரம்பிச்சிடுவோம். இது ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், இல்லை கார் லோனாக இருக்கட்டும், எல்லாருமே இஎம்ஐயில் தான் வாங்கிட்டு இருக்கோம். இஎம்ஐனா நம்ம என்ன நினச்சிட்டோம்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு நினச்சி அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். இன்னொருத்தவங்களோட வாழ்க்கை நம்ம மூலியமாக உயர்த்தும் போது நம்ம வாழ்க்கை தானாக உயர ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கடன் பிரச்சனை நிறையா இருக்குதுங்க. இதுக்கு என்ன தான் பண்ணணும்னு தெரியலங்க. நானும் எவ்வளோ வழிபாடு பண்ணியிருக்கேன். பட் ஆனால் பெருசாக நிவர்த்தி அடைய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப கடன் வாங்க வேண்டியதாகவே இருக்கா. வாங்கின கடன் திருப்பி என்னால் கொடுக்க முடியல. ஆனால் நான் கொடுத்த கடன் எனக்கு திரும்பி வரமாட்டேங்குது. இது மாதிரி எந்த தொந்தரவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இப்படிப்பட்ட முருகர் வழிபாடு செஞ்சால் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அதற்கான தீர்வுகளும் நமக்கு வந்து சேர்ந்து நம்ம கடன் சீக்கிரம் அடைக்கக்கூடிய தன்மை வந்துடுவோம். பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும். நம்ம கடன் கொடுத்துன்னா அது நமக்கு திரும்ப வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தாந்திரிக பரிகாரம் அப்படின்ற ஒரு கிளாஸ் ஒன்று நம்ம நடத்திட்டு இருக்கோம். வர மார்ச் 30ஆம் தேதி அன்றைக்கி கிளாஸ் இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உடல் ரீதியாக, மன ரீதியாக, செய்வனை செஞ்சு வச்சுருக்காங்க, இல்லை மற்றவங்க கண் திருஷ்டிப்படுது, இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கான நம்மளே கற்றுக்கிட்டு நம்மளே செஞ்சுக்கிறதுக்கான நமக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எது தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த சொல்யூஷன் நம்மளே தாந்திரிக மூலியமாக தாந்திரிக மெத்தடில் நம்ம செஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம். அதற்கான டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி அதை பார்த்துருங்க. இப்போ வாங்க நம்ம கடன் பிரச்சனைலேருந்து எப்படி வெளியில் வருது, முருகர் எப்படி வழிபட்ட கடன் பிரச்சனை தீர்வுன்றது தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் முருகர் ஃபோட்டோ இருக்காங்க, சில வீட்டில் முருகர் சிலை இருக்காங்க, சில வீட்டில் வேல் மட்டும் இருக்காங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஹோரையில், செவ்வாய் ஹோரை எப்போ வரும்னு கேட்குறீங்களா, காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரையிலும், மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரையிலும், நைட்டு 8லேருந்து 9 மணி வரையிலும். இது சாதாரணமாக எப்பயுமே சொல்லக்கூடியது. சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். பட் பேசிக்காக இதுதாங்க செவ்வாய் ஹோரை. இதை எப்போ செய்யலான்னு கேட்டால் மத்தியானம் செய்யலாம். மத்தியானம் காலையிலே செஞ்சுருங்க. 6 to 7 செவ்வாய் ஹோரை வருது பாருங்கள், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த ஹோரையிலே செஞ்சுருங்க. இந்த ஹோரையில் நாங்கள் பார்க்க தெரியாது, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறீங்களா? சரக்கலை நம்ம ஒரு பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அந்த பயிற்சி வகுப்பில் இந்த ஹோரைகள்லாம் பற்றி தெளிவாக சொல்லித்தரோம். சரி வாங்க, இப்போ நமக்கு செவ்வாய் ஹோரை எப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த செவ்வாய் ஹோரையில் என்ன பண்ணுங்கள், முருகர் ஃபோட்டோ இருந்தால், முருகர் படம் முருகர் இருந்தால் அவர் எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சுக்கிட்டு முன்னாடி அருங்கோணம் போடுங்க. அருங்கோணம்னா ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணம், அப்புறம் இன்வெர்டட் ட்ரையாங்கிள், தலைகீழ ஒரு முக்கோணம், நேராக ஒரு முக்கோணம், இப்படி ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க. 2 ஒன்றா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அருங்கோணம். சரிங்களா? இந்த அருங்கோணம் போட்டுட்டு இந்த 6 கோணம் இருக்குது பாருங்கள், இதில் ச ர வ ந ப வ, இந்த ட்ரையாங்கிள் நம்ம முக்கோணம் அருங்கோணத்தில் சின்ன சின்னதாக ட்ரையாங்கிள் வரும். அந்த ட்ரையாங்கிளை மேலே சேல ஆரம்பி ச ர வ ந ப வ, சரவண பவன் எழுதிக்கோங்க. நடுவில் ஓம் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு 6 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அகல் விளக்கில் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. அகல் விளக்கில் நெய் தீபம், நெய் 6 விளக்கு வச்சுட்டிங்களா, 6 விளக்கில் நெய் ஊற்றிட்டிங்களா, பஞ்சுத்திரி போட்டுட்டு அதை விளக்கேற்றி வச்சுருங்க. சரி, விளக்கேற்றி வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், விளக்கேற்றி வச்சுட்டு முருகரோட மூல மந்திரம் சொல்லுங்கள். சரி, சொல்லலாம். இதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. பச்சை பயிறு இருக்குது பாருங்கள், பச்சை கலர் பயிறு, பச்சை பயிறு, அந்த பச்சை பயிறு முழு பயிரை நைட்டே என்ன பண்ணுங்க, ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து சுண்டல் செஞ்சுருங்க. சரிங்களா? சுண்டல் செஞ்சுருங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, சுண்டல் தாளிக்கணும் அதெல்லாம் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படிலாம் வேணாம். நீங்கள் வந்து வேக வச்சுட்டு பச்சை பயிரை வேக வச்சு கொஞ்சம் வெல்லம் கூட போட்டு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் காரமாக போட்டு சுண்டல் செஞ்சு வச்சுருங்க. ஏதோ ஒன்று வச்சுருங்க, நெய்வேத்தியம் வச்சுருங்க. இன்னொன்று, அந்த முழு பச்சை பயிர் இருக்குது பாருங்கள், அந்த முழு பச்சை பயிரை ஊற வச்ச பச்சை பயிரில் பாயாசம் செய்யணும். நம்ம நார்மலாக பால் ஊற்றி அதில் சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் பாயசம் செய்வோம் பாருங்கள், அந்த பாயசம் செய்யணும். செஞ்சும் அதையும் நெய்வேத்தியமாக வச்சுட்டு ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, இதான் முருகரோட மூல மந்திரம். எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ சொல்ல தெரியாதுன்றீங்களா? பரவாயில்ல, ஓம் சரவண பவ சொல்லுங்கள். எனக்கு மூல மந்திரம் தெரியும். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, மூல மந்திரம் முழுசாக தெரியும். சொல்லுங்கள். எத்தனை தடவை சொல்லணுமா, இதில் கவுண்டே பண்ணாதீங்க. என்ன பண்ணணும் தெரியுங்களா? நேராக நிமிந்து உட்காந்துக்கோங்க. உள்ளங்கைகளுக்கு பாருங்கள், உள்ளங்கைகள் 2 மேல் நோக்கி நல்லா இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. 5 வரலும் இப்படி சும்மா இப்படி லூஸாலாம் வைக்கூடாது. 5 வரலும் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுக்கிட்டு
தொடை மேலே கை வச்சு நேரம் நிமிந்து உட்காந்துக்கோங்க. மோஸ்ட்லி கீழே உட்காந்துருப்போமா, கீழே உட்காந்து தொடை மேலே கை வச்சுக்கோங்க. 5 விரல் நல்லா நல்லா சேர்த்து வச்சு டைட்டாக இருக்கணும். டைட்டாக சேர்த்து வச்சு நேராக வச்சுக்கோங்க. உட்காந்துக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு புருவ மத்திய கவனிங்க. புருவ மத்திய கவனிச்சுக்கிட்டே அந்த மந்திரம் ஓம் சரவணபவ ஆர் மூல மந்திரம், இந்த மந்திரத்தை புருவ மத்திய கவனிச்சுக்கிட்டே சொல்லுங்கள். சொல்லிக்கிட்டே இருங்க. கவுண்ட் பண்ணாதீங்க, எத்தனை தடவை கவுண்ட் பண்ணாதீங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி அடையும், எண்ணங்கள் கம்மியாகும். அந்த மந்திரம் சொல்கிறது ஸ்லோவாக ஆகும். அந்த மந்திரம் ரொம்ப சத்தமாக சொல்லிகிட்டு இருப்பீங்க ஆரம்பத்தில், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், அப்புறம் இன்னும் கம்மியாகும், அப்புறம் உள்ளுக்குள்ளே ஓடும், அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். அப்படியே விட்டுருங்க. நம்ம எத்தனை சொல்லணும் எந்த யோசனையும் வச்சுக்காதீங்க. அப்படியே சொல்லி முடிச்சுட்டு அமைதியாக உட்காருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரும், விழிப்பு நிலை வரும். அப்போ எழுந்திரிச்சுக்கோங்க. கண்ணு முடிச்சுட்டு முருகா ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டேன். முதல்ல இந்த பாயசம் செஞ்சு வச்சுருக்கு பாருங்க, பச்சை பாயசம், பச்சை பயிரில் பாயசம். அந்த பாயசத்தை பசுமாட்டுக்கு கொண்டு போய் கொடுங்க. ஒரு பாத்திரம் தனியாக வச்சுட்டு அதை பாயசத்தை ஊற்றிட்டு பசுமாட்டை குடிக்க வச்சுருங்க. பசுமாட்டு கொடுங்க. வாழைப்பழம் கொடுக்கலாமா, அதெல்லாம் அவங்க விருப்பம். வாழைப்பழம் கொடுக்குறது மற்ற எது கொடுத்தாலும் பச்சை பாயில் செஞ்ச பாயசம் நிச்சயமாக பசுமாட்டுக்கு கொடுக்கணும். சரி, அந்த பச்சை பயிர் என்ன பண்ணுறது, சுண்டல் செஞ்சு வச்சுருக்கோமே, அந்த சுண்டல் நீங்களும் சாப்பிடுங்க. கோயில் போனீங்கன்னா கோயிலில் பிரசாதமும் மற்றவங்களுக்கும் கொடுங்க. இல்லை வீட்டில் யாராவது வந்தாலும் அவங்களுக்கும் கொடுங்க. நீங்கள் இதை செய்ய 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 எவ்வளோ நாள் செய்யணும்னு கேட்குறீங்கன்னா தொடர்ந்து 6 வாரம் 6 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை சரியாகிறதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா 6 வாரம் செஞ்சுட்டு சும்மா உட்காந்தா கிடச்சிருமா? அப்படி இல்லைங்க. செய்ய 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 நமக்கு அந்த பொருளாதாரம் உயர்வு அடைவதற்கு, நம்ம வாங்கின கடன் திருப்பி கொடுக்கறதுக்கான சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கும். நம்ம கொடுத்திருந்த கடன் திரும்பி வர்றதுக்கும் சூழ்நிலை அவங்களுக்கு உருவாக்கி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முழு நம்பிக்கையோட மனமுருகி மனசார எஸ் எனக்கு இது நிச்சயமாக நடக்கும், என் கடன் பிரச்சனை தீருன்ற முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக 6 வாரத்தில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். நான் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கி வச்சுக்கோங்க, அடைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. 6 வாரத்துக்குள்ளே அடைச்சி முடிச்சிடுவோமானா நீங்கள் வாங்கி வச்சுருக்க அமௌண்ட்டை பொறுத்து அடைச்சி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனால் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சி அடைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்னங்க வேணும்? எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் சரி அடைக்க ஆரம்பிச்சிடுவோம். இது ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், இல்லை கார் லோனாக இருக்கட்டும், எல்லாருமே இஎம்ஐயில் தான் வாங்கிட்டு இருக்கோம். இஎம்ஐனா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஒரு சில பொருட்களுக்கு, ஆனால் எவ்ரி மந்த் இன்சல்ட். அதுதாங்க மாதம் மாதம் கட்டியாகணும், வேறு வழி இல்லாமல். அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேங்க்கில் டாக்குமெண்ட் வச்சு எடுத்திருந்தாலும் சரி, இல்லை நகை கடையில் வச்சுருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அடைய ஆரம்பிக்கும், உங்களுக்கு பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும். இதை கடன் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணுமான்னு கேட்டால் முக்கியமாக அவங்களுக்கான பரிகாரம் தான் இது. செய்ய நிச்சயமாக உங்களுக்கு சரியாயிடும். உங்களுக்கு தனிப்பட்ட எனக்கு கடன் பிரச்சனைலாம் எதுவும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா அடுத்து இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி இந்த பதிவில் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது கடன் பிரச்சனை இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த லிங்க் ஷேர் பண்ணுங்க. அவங்களை பார்க்கட்டும், அவங்க தொடர்ந்து செய்யட்டும். அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை நம்ம மூலியமாக உயர்த்தும் போது நம்ம வாழ்க்கை தானாக உயர ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன்.